Book reading session, Cell Biology. Inside the cytoplasm, mitochondria, powerhouse of the cell. Yes, we have discussed in the last class, the fluid that present outside the nucleus is called cytoplasm. So cytoplasm contains various cell organelles. That cell organelles, everything covered by plasma membrane. So about each cell organelle we are going to discuss now. Mitochondria is the powerhouse of the cell. Do you remember learning about the food as the energy source for the body? Just as wood is burnt to release the stored potential energy to make a fire to heat some water. The food that you ate to broken down in order to release the energy which can be used by your body to function. Mitochondria are responsible to do this function. Very active cells have more mitochondria than cells that are less active. Which type of cell do you think will have more mitochondria, muscle cells or bone cell? Mitochondrion is an oval or rod-shaped double membrane bounded organelle. Aerobic respiratory reactions takes place within the mitochondrion to release energy. So it is known as powerhouse of the cell. The energy produced within the mitochondrion is used for all the metabolic of the activities of the cell. Okay. So இப்போ நம்ம வந்து விறகு அது இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி காய வைக்கிறதுக்காக ஒரு விறகு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு சூடாகணும் அப்படிங்கிறத பொறுத்து விறகு வந்து கம்மியாக தீரும். ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு காய வைக்கிறாங்கன்னா ரொம்ப லைட்டான சூடு இருந்தால் போதும். ஸோ கொஞ்சமாக விறகு இருந்தால் போதும். இப்போ பெரியவங்களுக்கு காய வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக சூடு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஒரு இப்போ வந்து ரொம்ப ரெய்னி சீசன் இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கணும்னு நினைக்கும்போது அப்போ அந்த இடத்துல நிறைய விறகு தேவைப்படும். அப்போது ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து 2 இட்லி சாப்பிடும். கொஞ்சம் சின்ன பசங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பசங்க வந்து ஒரு 4 to 5 சாப்பிடுவாங்க. 7th 6th ஒரு 7 இட்லி சாப்பிடுவாங்க. பெரியவங்கன்னா ஒரு 7, 8, 9 கூட சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களோட க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்தது அண்ட் அவங்களோட வேலை செய்கிற தன்மையை பொறுத்தது. ஓகே, ஸோ எவ்வளோ வேலை செய்கிறாங்க அதை பொறுத்து தான் என்ன ஆகுது, அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டும் சரியா. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் என்ன ஆகுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தர் வேலை செய்கிறத பொறுத்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இல்லை நம்ம வந்து என்ன ஆகிறோம், இப்போ வந்து எங்கேயாவது போயிட்டு வந்திருப்போம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில் போய் சாப்பிட்டு வந்திருப்போம். அண்ட் நம்ம ஒரு சிலர் வந்து மதியானம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அங்கே சாப்பிட்டதே எனக்கு ஹெவியாக இருந்துச்சு, ஏன்னா அங்கே சாப்பிட்டு வந்துட்டு இங்கே தூங்கிட்டாங்க, இல்லை அங்கே சாப்பிட்டு வந்துட்டு இங்கே வேறு எந்த ஹெவியான ஒர்க்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு சாப்பாடும் தேவையில்லை. ஸோ அதுதான் பசிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட எனர்ஜி லெவல் எல்லாம் போயிடுச்சு, திருப்பி நமக்கு எனர்ஜி ஏற்றினா தான் என்னது அடுத்தது வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற டைமில் தான் என்ன ஆகும், நல்லா பசிக்கும். அண்டர்ஸ்டுட்? ஓகே, அது ஏற்ற மாதிரி தான் அப்போது ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த எனர்ஜி தேவை இல்லையா. ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கறது என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாங்கிற செல் ஆர்கனல். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். குளோரோபிளாஸ்ட், ஃபுட் ப்ரொடியூசர். Do you notice the green organelles present in plant cells and absent in animal cells? Yes, நம்ம இவ்வளோ நாளாக படித்தது வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல் பட் நாட் இன் அனிமல் செல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏன்னா குளோரோபிளாஸ்ட் ஆர் த ஒன்லி செல் ஆர்கனல்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் ஃப்ரம் த சன் எனர்ஜி. ஸோ குளோரோபிளாஸ்ட்னால தான் சன் எனர்ஜியிலேருந்து டைரெக்டாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தட் இட் இஸ் கால்டு ஃபுட் ப்ரொடியூசர். Only plants with the chloroplast are able to do photosynthesis because they contain the very important green pigment chlorophyll. ஸோ ஏன்னா குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் இருக்குது. ஸோ குளோரோஃபில்லுங் அந்த பிக்மெண்ட்டு தான் பிளான்ட்ஸ் வந்து க்ரீன் கலராக இருக்கிறதுக்கான ரீசன். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த குளோரோஃபில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அதாவது குளோரோஃபில் குளோரோபிளாஸ்டில் இருக்குது. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து சன்லேருந்து வர எனர்ஜி மூலமாக ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது, ஃபுட் ப்ரொடியூசர். குளோரோஃபில் கேன் அப்சர்வ் ரேடியண்ட் எனர்ஜி from the sun and convert it to the chemical energy which can be used by the plants and animals.
Animal cells lack chloroplast and are unable to do photosynthesis. Okay, ஸோ எதுக்காக சன் எனர்ஜியிலேருந்து வாங்குது அப்படின்னா அதை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் அது பிளான்ட் தானாக தானே வளருது, நம்ம எதோ சாப்பாடோ அதுக்கு போய் கொடுக்கறது இல்லைல்ல. ஸோ அது தானாக வந்து வளருது. அது எப்படி அப்படின்னா இந்த ஷூட் சிஸ்டம், அதாவது அபவ் த சாயிலுக்கு இருக்கிறதுக்கு பேர் ஷூட் சிஸ்டம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த லீவ்ஸு குளோரோபிளாஸ்ட் மூலமாக சன் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. எதுக்காக? அந்த பிளான்ட் வந்து இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் அண்டர் த சாயிலில் ரூட் இருக்கு இல்லையா, அது சும்மா இருக்காது. ஸோ அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அண்டர் த சாயிலில் வாட்டர் பார்ட்டிகல்ஸ், மினரல்ஸ், ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி அதர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு சப்ளை பண்ணுறது ரூட் சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால தான் என்னது இந்த பிளான்ட்ஸ் என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ரோஃப். வாட் யூ மீன் பை ஆட்டோட்ரோஃப்? பிகாஸ் இட் கேன் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். We are called as heterotroph. அப்படின்னா என்ன? We cannot prepare by our own, but we are depending on plants and animals. So we are called heterotroph. Golgi complex. I need a break. Membrane bounded sacs are stacked on top of the other with associated secretory vesicles, or collectively known as Golgi complex. Functions of Golgi complex are the protection of secretory substances, packaging and secretion. This is a secret behind the change in the color and taste of fruits. So Golgi complex ஓட work என்ன அப்படின்னா இதை வந்து ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிடை, அதாவது செல்லிலிருந்து வெளியில் மற்ற செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலை இந்த Golgi காம்ப்ளெக்ஸ் தான். Lysosomes, suicidal bag. Everything I touch, I destroy. You will find organelles called as lysosomes, which are very small to view using a light microscope. They are the main digestive compartment of the cell, the lysosome, hence it is called suicidal bag. Why it is called suicidal bag na? Because it digests the damaged cell. Understood? It digests the damaged cell, so it is called as suicidal bag. Centrioles. They are generally found close to the nucleus and are made up of tube-like structures. Centrioles or centrosome are present only in animal cells and absent in plant cells. It helps in the separation of chromosomes during cell division. So centrioles எங்கே இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு கீழே இருக்குது. அது டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அது வந்து எங்கே இருக்கும், அனிமல் செல்லில் தான் இருக்குது, பிளான்ட் செல்லில் இல்லை. ஸோ எதுக்காகனா இட் இன்வால்வ்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் செல் டிவிஷன். Endoplasmic reticulum. You guys be quiet, I have so much work to do. It is an intermembranous network made up of flat or tubular sac within the cytoplasm. Endoplasmic reticulum is of two types. They are rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. Rough endoplasmic reticulum are rough due to the ribosomes attached to the membrane, which helps in the synthesis of protein. Smooth endoplasmic reticulum, it is a network of tubular sac without ribosomes on the membrane. They play a role in the synthesis of lipids, steroid and also transport them within the cell. Nucleus. Everyone do what I say, acting like the brain of the cell. Plant and animal cells have a nucleus inside the cytoplasm. It is surrounded by the nuclear envelope, which means nuclear membrane, which means the outer layer of the nucleus. Okay, one or two nucleolus and the chromatin body are present inside the nucleus. Chromatin means the chromosome, okay, that consists of DNA and protein. Nucleolus means they plays an important role in protein synthesis and the production of ribosomes in eukaryotic cells. During cell division, the chromatin body is organized into a chromosome. Storage of genetic material and transfers hereditary character from generation to generation are the functions of chromosomes. So, DNA na அதில் குரோமோசோம்ஸ் இருக்குது. குரோமோசோமோட ஒர்க் என்ன, டிஎன்ஏ மெட்டீரியலை ஒரு ஜென்ரேஷனில் இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலை இந்த குரோமோசோமோட வேலை. ஸோ இது ரொம்ப சேஃபாக இருக்கணும் இல்லையா. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா மெயின் ஹீரோ கிட்ட, அதாவது நியூக்ளியஸ் கிட்ட இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இட் கண்ட்ரோல்ஸ் all the processes and chemical reactions that take place inside the cell. Inheritance of characters from one generation to another generation. Differentiate chloroplast and mitochondria. Chloroplast is present only in plant cell.
Mitochondria is present both in plant cell and animal cell. It is green in color. It is colorless. It releases energy. That means that takes aerobic respiration. It stores energy to produce glucose. It is known as energy trapper. It is known as energy releaser. Why it is known as energy trapper means it gets energy from sun and to produce the food. Why it is called energy releaser na? It releases the energy to other part of cell organelles. Write a short note on nucleus. Nucleus controls all the processes and the chemical reaction within the cell. It inherits the character from one generation to another. So nucleus only controls all other activities of a cell, and it carries the DNA information from one generation to another generation. In a situation, how to explain while your friend asks, what is this never seen before? So this is the animal cell. This is a picture of animal cell. I have been taught in the school. Every living organism is made up of cell. It is a basic structural and functional unit of all living organisms. Animal cells are the basic unit of life in organisms of the kingdom Animalia. All cells are surrounded by the cell membrane, also called plasma membrane. Animals are multicellular, meaning multiple cells work together to form the whole organisms. In complex organisms such as human, these cells can be highly specialized to perform different functions. As such, they often function very differently from one another, even though they are human cells. So what do you mean by animal cells? It is present in animals, and it has various cell organelles to do the special function for the cell. Okay, and so these are the assignment questions followed by worksheet. Write down the difference between plant cell and animal cell. So you have to write the 4 differences between plant cell and animal cell. Identify the following cell. So we have studied about the types of cell. No, you have to study and write. And here in the match the following, the other name for the cell organelles are given. So think well and write well. Who am I? I am the jelly-like substance present in the cell. I convert the sun's energy into food for my plant. I am helpful to you see all microorganisms. So through what equipment we'll see the microorganisms, that you have to write. I am the combination of cytoplasm and nucleoplasm. I carry oxygen and collect carbon dioxide from various parts of the body. So these are the different cell organelles. So you have to think well and write. Give reasons for the following. Why bacteria, virus, fungi are known as microorganisms. Why cells are known as fundamental unit of life. Okay, so you have to write the give reasons. Write down the different level of organization. Yes, in the last class we have studied the level of organization. So likewise you have to write cell to organism. So in between what will come? So think and write. Okay. So thank you so much children. So do well, keep safe.